ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாஃப்டான பஞ்சு போல் இடியப்பம் தாங்க செய்ய போகிறோம். சூப்பராக நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். இது வந்து ரேசன் அரிசி பச்சரிசியில் தான் செய்கிறது. ஆனால் ரேசன் அரிசினே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பஞ்சு போல் நல்ல ஒரு வெள்ளை வெள்ளையர்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நம்ம நல்லா களைஞ்சி எடுத்துக்குவோம். நான் ஒரு 3 கிலோ அளவு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா நம்ம புடச்சி அதில் வந்து இந்த உம்மி நெல் எதுவும் இருக்குதான்னு பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் இதை ஒரு நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா களையணும். இது வந்து களைய தான் நம்மளுக்கு வந்து அந்த இடியப்பம் நல்லா நம்மளுக்கு வந்து வெள்ளை வெள்ளையர்னு கிடைக்கும். மல்லிகைப்பூ மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் கிடைக்கும். நான் ஒரு 5-6 டைம் நல்லா களைஞ்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், தண்ணியை பாருங்கள், வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது தண்ணி. நம்ம ரேசன் அரிசியில் செஞ்சது இந்த இடியப்பம்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வெயிலில் நம்ம காய போட வேண்டியது தான். நம்ம ஏதோ நம்ம சேரியோ அல்லது ஒயிட் வேட்டியோ ஏதோ நம்ம வீட்டில் உள்ளதை வச்சு நம்ம மெத்தையில் போய் நம்ம நல்லா காய போட்டு எடுத்துக்குவோம். இதே மாதிரி நல்லா காய போட்டுக்கோங்க. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம காய போட்டு எடுத்துக்குவோம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து ஃபுல்லாக வந்து நல்லா பரப்பி காய போட்டாச்சு. இது வந்து ஒரு நாள் நல்லா வெயில் போட்டுச்சுன்னா ஒரு நாள் காய போட்டால் போதும். வெயில் சரியில்லைன்னா 2 நாள் காய போட்டுக்கோங்க. இதே மாதிரி நல்லா கிண்டி விட்டாச்சு. நல்லா காயும். நல்லா வெயில் எங்களுக்கு வந்து நார்மலாக தான் இருந்தது. இப்போ வெயில் சரியில்லைங்கிறனால நான் ஒரு 2 நாள் வந்து காய போட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லாவே வந்து நம்மளுக்கு காய்ஞ்சிருச்சு. நம்ம வந்து இதை வந்து இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த நம்ம மிஷினில் கொடுத்து நம்ம இதை அரைச்சிருக்க வேண்டியது தான். நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்தாச்சு நல்லா. ஆனால் வந்து நம்ம எப்போவும் மிஷினில் அரைக்க போகும்போது இடியாப்பத்துக்குன்னு சொல்லிடுங்க. வேறு எதுவும் கேப்ப மாவு இது மாதிரி அரைச்சிருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து இடியாப்பம் வந்து கலர் கொடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டே சொல்லிடுங்க. மில்லில் கொண்டே அரைக்கும் போது நான் வந்து இடியாப்பம் செய்கிறதுக்கு ஒரு 2 கால் படி அளவு இடியாப்ப மாவு எடுத்துக்கிட்டேன். 2 கால் படினா ஒரு 800 கிராம் மாவு இது. இதுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் அளவு நான் போட்டுக்கிட்டேன். கரெக்டாக இருக்கும் 1 ஸ்பூன். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். தண்ணி வந்து இந்த அரைப்படி மாவுக்கு நல்லா ஒரு 2 லிட்டர் தண்ணி அளவு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா எப்படி பப்ளிஸ் வர மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாஃப்டாக இடியப்பம் சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ அந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து கட்டிப்படாமல் நல்லா கிண்டிக்குவோங்க. கட்டிப்படாது இருந்தாலும் கொஞ்சம் நம்ம இதாக கிண்டினோம்னா நம்மளுக்கு வந்து கட்டிப்படும். அதனால் அதை வந்து கட்டிப்படாமல் எடுத்துக்கோங்க, கிண்டிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கிண்டி எடுத்துக்குவோம். நல்லா தண்ணி நம்மளுக்கு வந்து கொதித்து வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இடியப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம அந்த கையில் ஒட்டினோம்னா நம்மளுக்கு வந்து ஒட்டாது. நான் கரெக்டாக இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் கிண்டிக்கோங்க. 2 லிட்டர் தண்ணி சரியாக இருக்கும். 2 கால்படிக்கு வந்து 2 லிட்டர் தண்ணி சரியாக இருக்கும். கால்படி மாவுக்கு 1 லிட்டர் தண்ணி அளவுகள் கரெக்டான அளவுகள். இதே மாதிரி சின்ன கன்று வச்ச இடியப்பம் அச்சா எடுத்துக்கோங்க. நல்லா பூ போல் வரும் நம்மளுக்கு இடியாப்பம். இதே மாதிரி நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான். நல்லா நம்மளுக்கு வந்து உதிரி உதிரியாக நம்மளுக்கு அந்த இது ஒட்டாமல் வரணும். நம்மளுக்கு கீழே விழுந்துச்சுன்னா சரியில்லைன்னு அர்த்தம். மாவு நம்மளுக்கு நம்ம கிண்டினது சரியில்லைன்னு அர்த்தம். இதே மாதிரி நம்மளுக்கு வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். நான் இட்லி சட்டி அடுப்பில் வச்சு தண்ணி கொதி வர வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வச்சுருவோம் அடுப்பில் வேகட்டும். நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடியாச்சு. இது நம்மளுக்கு வெந்து வரட்டும். வெந்து வந்துருச்சு. நல்லாவே வெந்து வந்துருச்சு. நம்மளுக்கு நல்ல ஒரு பூ போல் சாஃப்டான இடியப்பம் கிடச்சிருச்சு நமக்கு. சரியான கையிலே சூடே எனக்கு அடிச்சிருச்சு அந்த ஆவி. இப்போ நம்ம இதை எடுத்துக்குவோம். பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக நமக்கு வந்து ரேசன் அரிசி இடியப்பம் ரேசன் அரிசியில் செஞ்சதுன்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா ஒயிட் கலராக நம்மளுக்கு ஒரு சாஃப்டாக அவ்வளோ சூப்பராகவே கிடைக்கும் நம்மளுக்கு இந்த இடியாப்பம். டக்குன்னு நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா, மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பசங்களுக்கும் சரி நல்லது. நம்மளுக்கு சின்ன குழந்தைய முதல் பெரியவங்க வர அனைத்து பேரும் இது வந்து இடியாப்பம் சாப்பிட்லாம். சீக்கிரமாகவும் நம்மளுக்கு ஜீரணமாகும். நல்ல ஒரு சூப்பரான இடியாப்பமும் சரி. இதே மாதிரி நீங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.
இடியப்பத்துக்கு தேங்காய் பால் தான் நான் வந்து இந்த டைம் செஞ்சேன். இந்த இடியப்பத்துக்கும் தேங்காய் பாலுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக. இது வந்து இந்த இடியப்பம் சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் அந்த சாஃப்ட்னஸ்ஸே 1 மணி நேரம் ஆனாலும் சரி 2 மணி நேரம் ஆனாலும் சரி சாஃப்ட்னஸ் குறையாது. ஒரு சாஃப்டாகவே இருக்கும். மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.